மழை தண்ணி மாதிரி தூய்மையான தண்ணி கிடைக்கவே கிடைக்காது உலகத்துல. மழை தண்ணி தான் இந்த உலகத்துல இருக்கிறதுலே சுத்தமான தண்ணி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அது உண்மையா தெரிஞ்சு போவாங்க. இந்த உண்மை தெரிய வரும்போது உங்களுக்கே அதிர்ச்சியா இருக்கலாம். ஏன்னா மழை தண்ணி சுத்தமான தண்ணி கிடையாது. ஏன்னா மழை தண்ணி ஃபார்ம் ஆகணும்னாலே, மழை தண்ணி உருவாகணும்னாலே அதுக்கு தூசும் பாக்டீரியாக்களும் தேவை. இப்போ நம்ம நிலத்துல இருக்கக்கூடிய குளத்துல, குட்டையில, கடல்ல இருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் ஆவியாகி சூரிய வெப்பம் மூலமா ஆவியாகி மேல் நோக்கி அப்படியே போகுது. அதை வாட்டர் வேப்பர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஆவி நீராவி மேலே போய் அங்க போனதுக்கு அப்புறம் அது குளிர்ந்து மேகமா அப்படியே திரண்டு அதுக்கப்புறம் நல்ல கனமானதுக்கு அப்புறம் குளிர்ந்து மறுபடி கீழே வந்து மழையா பெய்யும். இதுதான் மழை பெய்கிற நிகழ்வு. இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனா இதுங்க மேலே போய் இந்த நீராவியா மேலே போகுது இல்லையா, அது நீரா மாறணும், எல்லாம் ஒன்னா சேரணும் அப்படின்னா அதுக்கு தூசோ இல்லை இன்னும் சில டைனியான ரொம்ப சின்ன பார்ட்டிகல்ஸோ கண்டிப்பா தேவை. அதுக்கு தான் அதுங்க அங்க இருக்கக்கூடிய டஸ்ட்டை தூசுகளை பயன்படுத்திக்கும். இப்போ ஒரு தூசு இருக்கு அப்படின்னா அந்த தூசை போய் இது முதல்ல போய் ஒட்டிக்கும். அந்த தூசுல ஒரு நீர்த்துளி போய் ஒட்டிக்கும். அந்த நீர்த்துளி அந்த வாட்டர் வேப்பர் நீர்த்துளியா மாதிரி ஒட்டிக்கும். அது மேலே இன்னும் நிறைய நீர்த்துளிகள் அப்படியே சேர்ந்துக்கிட்டே வரும். இதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற டஸ்ட்லாம் நீர்த்துளிகள் சேர்ந்துக்கிட்டே வந்து அந்த நீர்த்துளிகள் எல்லாம் சேர்ந்து ஒன்னா ஒட்டி வெயிட் ஆகி வளர்ந்துக்கிட்டே போகும். அது எது வரைக்கும் அப்படி வளர்ந்துக்கிட்டே போகும்னா மழையா கனமாகி மழையா கீழே பொழியிற வரைக்கும் அது அப்படியே வளர்ந்துக்கிட்டே தான் போகும். இப்படி ஒரு நீர்த்துளி மழை துளி உருவாகிறதுக்கே ஒரு தூசோட உதவி தேவைப்படுது. அந்த சின்ன பார்ட்டிகல்ஸுக்கு, அந்த சின்ன சின்ன டஸ்ட்டுக்கு, தூசுக்கு கிளவுட் கண்டென்சேஷன் நியூக்ளியை, அதாவது மழையை அந்த மேகத்தை உருவாக்கக்கூடிய நியூக்ளியை, மையப்பகுதியில் அது இருக்கிறதுனால நியூக்ளியை அப்படின்னு பேரு. பல நேரங்களில் இதுக்கு தூசு மட்டும் இல்லாமல் தாவரங்களோட அந்த போலன் இருக்கு இல்லையா, மகரந்த தூள், அதையும் ஏர்போன் பாக்டீரியாஸையும் கூடவே பயன்படுத்திக்கும். அதாவது ஏர்போன் பாக்டீரியாஸ்னா சூடோமோனஸ் சிரஞ்சி அப்படின்ட்டு ஒரு பாக்டீரியா இருக்கு. இது வந்து அட்மாஸ்பியரில் அந்த காற்று மண்டலத்தில் நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு பாக்டீரியா. இந்த பாக்டீரியாஸை கூட இந்த மேலே போகிற நீராவிகள் அதோட நியூக்ளியா பயன்படுத்திக்கும். அதில் போய் ஒட்டிக்கிட்டு அதை சுற்றி மற்ற நீர்த்துளிகள்லாம் சேர்ந்து மழை துளியாக மாறும். இப்படி ஒரு மழை துளி உருவாகிறதுக்கே தூசு, பாக்டீரியா, அப்புறம் அந்த மகரந்த தூள்கள், இந்த மாதிரி ஏதோ ஒரு மைக்ரோஸ்கோபிக் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு டைனி பார்ட்டிகல் தேவைப்படுது. அப்போ மழைத்துளி உருவாகிறதே தூய்மையற்ற நிலையில தான் உருவாகுது. அப்புறம் அது அங்கேருந்து பெய்யும் போது, மழையா பொழியும் போது அது அட்மாஸ்பியரை, அந்த வளிமண்டலத்தை தாண்டி தான் வருது. காத்துல நிறைய தூசு இருக்கும், நிறைய கார்பன் டை ஆக்சைடு இருக்கும், நம்ம இங்கேருந்து தொழிற்சாலையிலேருந்து வர கழிவுகள் அது காத்துல கலந்துருக்கும், அப்புறம் பாக்டீரியாஸ், வைரஸ் இது எல்லாமே காத்துல கலந்துருக்கும், நிறைய ஃபங்கஸ் கூட காத்துல கலந்துருக்கும். இதெல்லாம் கடந்து தான் மழைத்துளி மண்ணுக்கு வந்து சேருது. நீங்க மண்ணுக்கு வந்து அது மண்ணை தொடுறதுக்குள்ள, இல்லை உங்க வீட்டோட கூரையை தொடுறதுக்குள்ள வெட்ட வெளியில ஒரு பாத்திரத்தை வச்சு பிடிச்சிக்கினா கூட அது இந்த அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய தூசெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு அதில் உள்ள மாசுக்கள்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு தான் வந்து சேருது. அதனால எப்பயுமே மழைன்றது ஒரு தூய்மையான பொருள் அப்படின்னு நம்புறது சரி கிடையாது. அதுவும் மாசடைஞ்ச ஒன்று தான். அதனால மழை நீர் தான் இருக்கிறதுலே தூய்மை அப்படிலாம் கிடையாது. நீங்கள் மழை நீரை வெட்ட வெளியில் வச்சு அப்படி பிடிச்சிங்கன்னா கூட அதை சுத்திகரிக்காமல் குடிச்சிங்கன்னா ஆபத்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது.